கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாமெல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாட்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளில் எங்களுடைய கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்மோடு இருக்கும்படி வர வேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாய் கூட ஸ்தோத்தரிப்போம். தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய தேவாதி தேவன் எல்லா விதமான தடைகளை மாற்றி போடும்படியாய், எல்லா விதமான தடைகளையும் எடுத்து போடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஏறத்தாழ இந்த மாதத்துடைய மத்திய நாளில் வந்திருக்கிறோம். 14ஆம் தேதி. இந்த 14ஆம் தேதியிலும் கூட நமக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டவிழ்த்துட போகிறார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய தேவைகள் மிகவும் அதிகம். அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறது போல இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதே அதற்காக நன்றி சொல்லுகிறோங்க கர்த்தாவே. இந்த ஆராதனை உடைய கருத்தலாய் ஒப்பு கொடுக்கிறோம். வரவேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சோர்வை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, ராஜா அவர்களை பலத்தால் இடைகட்டி நீங்கள் கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். பயணங்கள் உம்முடைய கரம் இருக்கட்டும், பயணங்கள் உம்முடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பாய் கொண்டு வாங்க. இந்த ஆராதனையை உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த சபையை சுற்றிலும் உம்முடைய தூதர்களை இறங்கி வந்து காத்து கொள்ளட்டும். தொடர்ந்து இயற்கை சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி உட்காருவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை. பெருமைப்படுத்துகிறது என்று அந்த சமயத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால அவரை பாடணும். வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை தெருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை தெருக்கே கவி பாடிடுதே. இரவன் தோன்றும் காலை இதே.
கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல் காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரனே சுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரனே சுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையுதே. கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். அவரை நாம் வாழ்த்தும் போது துதிக்கும் போது அவருடைய கிருபை என்றென்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறதா. கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிதே. எந்தன் உதடும் உந்தனை போற்றும். எந்தன் கரங்கள் குவிந்தே உன்னை வணங்கும். நம்முடைய உதடுகள் அவரை போற்ற வேண்டுமா? அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டுமா? உதடும் முந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கோ. எந்த உதடும் முந்தனை போற்றும். என் கரங்கள் குனிந்தே வணங்கோ. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிதே. காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கோ. காலை விழிப்பே கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கோ. பாதமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிதே.
பாடுவேர். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. அல்லேலூயா. காலைதோறும் அவரை நோக்கி பார்க்கும்போது புதிய கிருபையினால் நம்மை மூடக்கூடியவராய், நம்மை மறைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடுவேன். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையும் ரட்சிப்புமானவர். எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் ஒரு யுத்தம் எழும்பி வந்தாலும் பயப்படேன். அதில் ஒவ்வொரு சரணங்களும் அப்படி வாக்கு தத்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. மிகவும் பழைய பாடல்கள். ஆனால் அதை பாடி கடந்து போவோம். காலையும் மாலையும் எவ்வேளை. மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூது பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனுமானவர், கிருபையால் ரட்சிப்புமானவர். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவோம். அனுதினமும் வாழ்வதற்காகத்தான் அவர் நமக்கு தைரியமான வார்த்தைகளை கொடுக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் பயப்படாதபடி நாம் வாழ வேண்டுமா? கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனில் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நீர் நடத்தக்கூடியவர். எனக்கு விரோதமாய் வரக்கூடியதான எல்லா காரியங்களிலும் இருந்து சரியான பாதையில் என்னை நீங்க நடத்தக்கூடியவராய் இருக்கிறதுனாலே நான் காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் உம்மை துதிப்பேன் என்று இந்த பக்தன் அருமையாய் பாடி வைத்திருக்கிறார். எனக்கு எதிராய் பாளையமிறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ,
எனக்கு எதிராயோ பாளையமிறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்தேடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்தேடுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரே கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரே கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உலகத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய தேவைகள் உண்டு. ஆனால் ஒன்று நமக்கு பிரதானமானது, அவரோடு நாம் வாழ்வது. பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அவரை தகுதிப்படுத்துவதும் நமக்கு அவர் சொந்தமாவதும் ஒன்றுதான் நம்முடைய வாஞ்சியாய் இருக்க வேண்டுமா? ஆனால் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அக்கறையில் வந்து சேர்வதற்கு வழி என்ன என்பதை நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்குவதையே நான் நாடுகிறேன். உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதையும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மோடு கூட நான் கடந்து போவதுமே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடேடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடேடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரே கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரே கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் சேர்த்தன்னை மறைப்பார். இந்த தீங்கு யாரை கொண்டு வருகிறது, எப்படி வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, எந்த நிலைமையில் வருகிறது என்று ஒன்று நமக்கு தெரியாது. ஆனால் பல நேரங்களில் தீங்கு நமக்கு வருகிறது, அநேக நேரங்களில் தீங்கு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அது எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் அந்த தீங்குகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மறைத்து அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவருடைய செட்டைகளின் கீழால் உன்னையும் என்னையும் மறைத்து கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. தீங்கு நாளில் தம் கூடாரே மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். தீங்கு நாளில் கூடாரே மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஆமா, காலைதோறும் என்னை தேடுங்கள் என்று சொன்னவர். என்னுடைய முகத்தை நோக்கி பாருங்க. என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய பிரகாசம் உங்களுக்கு நேராய் வரும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடியவர்.
அந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவோனை கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவோனை கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஓட வேண்டும். யாரெல்லாம் நம்மை நேசித்தார்களோ, யாரெல்லாம் உனக்காக நான் என்று சொன்னார்களோ, அவர்களெல்லாம் நம்மை கைவிட்டாலும் உன்னையும் என்னையும் கண்டுபிடித்து அழைத்து நடத்தக்கூடிய கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஆனாலே ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் விட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்று காத்திருக்கோ. எந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்று காத்திருக்கோ. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட, எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தக்கூடியவர் என்ற விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாச பாதையிலே நாம் கடந்து போவோம். நம்மை அவர் மறவாதபடி அவர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளை கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூது பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூது பாடிடும் தொனி கேட்குதே. அல்லேலூயா.
7 சரணங்கள் பாடுறோம். 7 சரணத்திலேயும் 7 விதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு சொந்தம் என்று விசுவாசித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை துதிப்பேன். ஆமாம், இந்த நாள் 14வது நாள் 12வது மாதம் 2025வது வருஷம். இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்தார். நம்ம வயதை யோசித்துக்கங்க. அந்த வயது வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அவர்கள் வயது என்னவோ அந்த வயது வரைக்கும், இது வரைக்கும், அதன் காலமெல்லாம் அவர் நம்மை காத்தவர். காத்தவர்னா சும்மா நம்ம சொல்லிட முடியாது. பல போராட்டங்கள் மத்தியிலையும், பல நெருக்கடிகள் மத்தியிலையும், பல இழப்புகள் மத்தியிலையும், பல கண்ணீர்கள் மத்தியிலையும், பல அவமானத்தின் மத்தியிலும் தான் அவர் நம்மை காத்திருக்கிறார். ஆனால் அவரை நாம் துதிக்க வேண்டுமா? பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்தே. பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்து என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த நேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்த நேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவு துதிப்பேன் துதிப்பேன். நண்பர்கள் பகைவராய் மாறினாலும், உயிர் தோழன் என்று சொல்லலாம், உயிர் நண்பர்கள் என்று சொல்லலாம், அவர்களெல்லாம் அவர்களுக்கு சாதகமாய் காரியங்கள் மாறும்போது நம்மை பகைக்கக்கூடியவர்கள். துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், வந்தாலும் என்றல்ல, சூழ்ந்து கொண்டாலும் அவர் நம்மை தேற்றி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகினால் அவரை நாம் துதிக்க வேண்டுமா? நண்பர்கள் பகைவராய் மாறினாலோ, துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலோ, நண்பர்கள் பகைவராய் மாறினாலோ, துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலோ, என்னை தேற்றே அன்பு கூர்ந்த எந்த நேசுவை துதிப்பேன். என்னை தேற்றே அன்பு கூர்ந்த எந்த நேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவு துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவு துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்வில் என்னை நீர் தாங்கிடவேன். ஐயா, நான் உலகத்தில் வாழ்ற வரைக்கும்
உம்மை தூக்கி பிடிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு மகிமை செலுத்துவேன், உம்மை வணங்குவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்முடைய பாதத்தில் விழுவேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன்னா நான் தாழ்மையில் கிடக்கும்போது, நான் பலவீனத்தில் போகும்போது, கஷ்ட நஷ்டங்களில் போகும்போது என்னை நீர் தாங்கிடணுமே, அதனாலதாயா இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொல்லுகிறான். ஏழை நானே உம்முடைய பாதத்துக்கு கடந்து வந்தேன். அப்பா, உன்னை எந்த நாளும் நான் துதிக்கிறேன், எந்த நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்றோம். நாமும் அவரை எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலைமைகளிலும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். எவ்வளவு பலவீனங்களை கடந்து வந்தோம், எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்தோம், வேலையிலே தொழிலே எவ்வளவு நெருக்கடிகள், படிப்பில் எவ்வளவு போராட்டம், பயணங்களில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு போராட்டம், குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ வீழ்ச்சிகளை நாம் சந்தித்து இருக்கிறோம். விழுந்து விழுந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்திருக்கிறோம். ஆனால் சத்துருடைய கைக்கு உன்னையும் என்னையும் அர்ப்பணிக்காதபடி, சத்துருடைய கையில் உன்னையும் என்னையும் விட்டு கொடுக்காதபடி நம்முடைய தேவன் நம்முடைய கரம் பிடித்து தூக்கி விட்டார். அல்லேலூயா! எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மை நடத்தக்கூடியவர், நம்முடைய எல்லா வாழ்நாளில் நம்மை நடத்தக்கூடியவர். பிரியமானவர்களே, வெறுமனே அல்ல, நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கக்கூடியவர். ஒரு தாயை போல அவர் மடியிலே வைத்து தாளாட்டக்கூடியவர், தோளிலே தூக்கி சுமக்கக்கூடியவர், முழங்காலில் போட்டு தாளாட்டக்கூடியவர், மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளக்கூடியவர். ஒரு தகப்பனை போல தோளின் மீது தூக்கி சுமக்கக்கூடியவராய் இருக்கிறார். உனக்கு எனக்கு தகப்பனாய் இருந்து அவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு தகப்பனை போல் இருந்து நம்மை தூக்கி சுமந்து எல்லா விதத்திலும் நமக்கு எல்லாவற்றிற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் இருந்தார். 40 வருடங்களும் பல ரீதிகளில் அவர்கள் அழிவை கண்டாலும் சோர்ந்து போனாலும் கைவிடாதபடி அவர் காத்து கொண்டே வந்தார், தூக்கி சுமந்தார். அவர்கள் நடந்து வந்த வழியில் நடத்தினது மாத்திரமல்ல, தூக்கி சுமந்தார். அதனால அவரை கர்த்தர் துதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். சத்து போனவங்க தேவனை துதிக்க முடியாது, மரணத்திற்குள்ளாய் கடந்து போனவங்க துதிக்க முடியாது. குழியில் இறங்குகிறதுனால் அந்த இரத்தத்துக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நான் குழியில இறங்குறதுனால என்னுடைய இரத்தத்தினால் லாபம் என்ன? உம்மை துதிக்க முடியாதியா? நான் உயிரோடு இருக்கும்போது தான் உம்மை துதிக்க முடியும். ஏன் ரத்தம் என்று சொல்லி இருக்கிறது? மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நம்ம சரீரத்துடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதனால அப்ப நான் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொன்னால் அதனால பிரயோஜனம் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கும் போதே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா! அப்ப கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் பலவீனன் என்றாலும் பலவான் என்று சொல்ல வேண்டுமா? வேதம் அப்படித்தான் சொல்லுது. பலவீனன் என்று ஒருவனும் சொல்லானாக, பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. பலவீனம் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், அவமானங்கள் நிந்தைகள் இருக்கும். அவைகள் மத்தியில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வர வேண்டும். அதனால நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்பா, நாம சமூகத்தில் என்ன முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ரோமர் 12 சொன்னது போல ஆவி ஆத்ம சரீரத்தை முழுமையாய் அவருக்குள்ளாய் அர்ப்பணிப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டது போல
அந்த புத்தியுள்ள ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களை முற்றிலும் நீங்கள் பொறுப்படுத்திக்கன்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, நாம் உயிரோடு வந்திருக்கிறோம், மரித்தவர்கள் அல்ல. ஆவிக்குரிய காரியத்திலும் ஜீவன் தேவை. ஆவிக்குரிய காரியத்திலும் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது அது ஒரு நாளும் நம்மை கைவிடுறவில்லை, ஒரு நேரத்தில் நம்ம கைவிடுறவில்லை. நம்ம கரம் பிடித்து நடத்தக்கூடியவர், நம்ம கரம் பிடித்து நடத்தக்கூடியவர், நம்ம கரம் பிடித்து கொண்டு போகக்கூடியவர் நிச்சயமாக அதை வாக்கியம் பண்ணுவார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரட்டும், அந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். ஏன்னா நம்முடைய பேர் விசுவாசி. வருஷத்தை துவக்கின நாம் முடிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சொற்ப நாட்கள், ஒரு 16 நாட்கள் தான் உண்டு. பிரியமானவர்களே, நாட்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரையும் நம்மை நடத்தினவர் இனியும் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலும் என்னை நீர் தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடுவேன், தாழ்விலே என்னை நீர் தாங்கிடவே. ஏழை நானே பாதம் பணிந்து எந்த நேசுவை துதிப்பேன். ஏழை நானே பாதம் பணிந்து எந்த நேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவு துதிப்பேன். காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவு துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட வேண்டும். வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூட ஆவியானவர் வேகத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட ஏற்கனவே சூழ்நிலையில் நமக்கு சாதகமாக இருக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நான் இங்கே எழுந்து முதல் பாடலை பாட ஆரம்பிக்கும் போது வந்து கலந்து கொண்டேன். 2 கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா, இந்த நாளில கூட ராஜா பாடலோடு எங்களோடு பட்டீங்க ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல சங்கீத பகுதியும் காணிக்க பகுதியும் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, வரக்கூடிய தேவ வார்த்தை எங்களுக்கு நேராக ஆண்டவரே இந்த நாளில ராஜா நீங்க என்ன வார்த்தையை கொண்டு எங்களோட பேச போறீங்க ஆண்டவரே. நாங்க இன்னும் அதிகமா என்ன கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே உமது பாதத்துல நாங்க தாழ்த்துகிறோம். ஏசப்பா, இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கூட கர்த்தாவே என்னை எங்களையும் கூட்டி வந்து சேர்த்தீங்களே, அதுக்காய் தயவுக்காய் நன்றி ஏசப்பா. இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை தூரத்தில் சமீபத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கூட்டி வரும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, இந்த கால வேலை கூட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் நீர் பாடலோட எங்களோட அசைவாடி கொண்டு இருக்கிறீங்களா, அதுக்காய் நன்றி ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே ராஜா, இன்னும் எங்க சபையில வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே வல்லமையினால நிரப்ப முடியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அந்த சங்கீத பகுதியோட கூட ஆண்டவரே நீ எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய வார்த்தை கேட்க அடியோ நாங்கள் கடந்து வந்துக்கிறோம் ஆண்டவரே ராஜா. உன்னுடைய வார்த்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உன்னுடைய வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உன் வார்த்தை ஆண்டவரே எங்களை புதுப்பிக்க முடியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எங்களை புதுப்பிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்த எங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை எங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காணிக்க பகுதி நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பன்மடங்காய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே.
அப்பா நீங்க பெரியவர், பெரிய காரியத்தை செய்கிறவர். தேவ மகனை மூடி ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை எங்களுக்காக அந்த மன்னாவை அனுப்ப முடியாது ஜெபிக்கிற அந்த வார்த்தை நீங்க கொடுங்க ஆண்டவரை. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அவனுடைய வார்த்தை கொடுத்து பலப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார், தொடர்ந்து நம்மோடு கூட பேச போகிறார் என்ற தயவிற்காய் நிச்சயத்திற்காய் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூட ஆவியானவர் தாமே வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் தொடர்ந்து நமக்கு சாதகமாய் இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 79வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 79. நல்லவர் தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தையும் தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ? அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்து நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயத்தினால் உயிரோடே காத்தருளும். சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 9வது முறையாக, அதாவது நாம் சபை ஆரம்பித்த நாளிலிருந்து, ஆமாம், அப்போ இருந்தே அதில் 1லேருந்து வாசிட்டு வரோம். இடையில வாசிக்கிறது கிடையாது. அதிலிருந்து இதுவரைக்கும் 9 முறையாக இந்த சங்கீதத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அப்படின்னா இந்த சங்கீதத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறீங்க? 9 முறை அந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறீங்க. அதுதான் அவனுடைய அர்த்தம் இல்லையா? அப்படி என்றால் இதில் புறஜாதிகளை குறித்து சொல்லியிருக்கு. அதாவது கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்தவர்களை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தும் இல்லை சொல்லியிருக்குது. விரோதமாய் வந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அதோடு கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இது ஆசாப்பினுடைய சங்கீதம். ஆசாப் யார்? பாடற்குழு, ஒரு கொயர் லீடர், பாடற்குழு தலைவன். அவன் தான் இங்கே
இதை பாடுறான். அப்படின்னு சொன்னால் இந்த 1வது வசனமோ 2வது வசனமோ 3வது வசனமோ வரும்போது அதை வாசிப்போமே. அது ஏதாவது ஒன்று வாசிப்போம். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அடக்கம் பண்ணுவார்களே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதுதான் அவருடைய அர்த்தம். ஏன்னா அந்த 2வது வசனத்தில் 1வது உமது ஊழியக்காரின் பிரேதங்களை அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அங்கிருந்த மற்ற ஜனங்கள் அவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்தார்கள். அது இங்கே சொல்லி இருக்குது. 4வது வசனத்தில் வரும்போது எங்கள் அயலாருக்கு, அதாவது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, அயலாருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நாங்கள் நிந்தையும், சுற்றுப்புறத்தார்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள், சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு பரியாசமும் சக்கந்தமுமானோம். அதான் கேலி. பரியாசம் பண்ணுறதே கேலி தான். அவன் பரியாசம் பண்ணுறதும் கேலி பண்ணுறதுக்குள்ளாயும் கடந்து வந்தோம். இவர்களுக்கா இது தேவை, இவர்களுக்கா இப்படி இருக்கிறார்கள் என்று கேலி பண்ணினார்கள், அப்படி ஆனோம் என்று சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு அந்த அந்த அந்நிய ஜனங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அந்த 5, 6 வாசிக்கிறோம். எது வரைக்கும் கர்த்தாவே என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ, எரியுமோ, உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கரத்தை ஊற்றிவிடும். இது சரியல்ல. ஆனால் தாவீது கூட சில இடத்துல இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு இருந்த மன குமுறல், மன வேதனை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து வரும்போது நீ எல்லாரையும் ஆசீர்வதி தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. உன் பகைஞர்களுக்காகவும் உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக நீ என்ன செய், ஜெபம் பண்ணு என்று தான் கற்றுக் கொடுக்கிறது. அதை நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரி, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று 8வது வசனத்தில் வாசிக்கிறான் பாருங்க. பூர்வ காலத்து அக்கிரமங்களை, ஐயா என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை, இல்லை நாங்களே எங்கள் வாழ்நாளில் நாங்கள் செய்த தவறுகளை, பாவங்களை நீர் நினையாதிரும். முதலாவது அவன் ஜெபிக்கிற ஜெபம் அதாக இருக்குது. ஆமாம், பூர்வ காலத்து அக்கிரமங்களை. என்னுடைய முன்னோர்கள், பூர்வ காலம் முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள், இப்படி அவர்கள் செய்த அக்கிரமங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. இல்லை நாங்களும் ராஜா அந்த உம்மை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, அறிந்து கொண்ட பின்பு நாங்கள் செய்த அக்கிரமங்களை நீங்கள் நினையாதிருங்கள் என்று சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அடுத்த வரியில உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு, ஆமா கடந்த வாரத்தில் வரும்போது ஒன்று பார்த்தோம். அவருடைய இரக்கம் யாருக்கு இருக்கிறது? தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறது இல்லையா? ஆமா, அது எனக்கு எப்படி இரக்கமா? மகா அப்படித்தானா? பார்த்து சொல்லிடுறோங்கிறீங்களா? உருக்கமான இரக்கம். சரி, அது போன வாரத்தோட முடிச்சிட்டேன். அது சொன்னால் பழைய மாதிரி போய்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே கடந்து போகல. இங்கே வரும்போது உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு இறங்கட்டும் இல்லை, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் கூட இல்லை, உம்முடைய இரக்கம் சீக்கிரமாய், அதாவது வேகமா எங்களுக்கு. ஏன் இவன் எங்களுக்குன்னு இங்க சொல்லணும்? பொதுவாக ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? பொதுவாக சொல்லியிருக்கலாம்ல, எங்களுக்குன்னு ஏன் சொல்லணும்? மேலே அந்நிய ஜனங்களை குறித்து சொல்லிக்கிட்டு வர்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை குறித்து சொல்லிக்கிட்டு வர்றான். அப்படி வரும்போது பொதுவாக சொன்னால் சில வேளை அந்த இரக்கங்கள் அவங்களுக்கு போனாலும் போயிடும்.
அதை யோசித்து தான், அதனால்தான் நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஜெபிப்பேன். நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்குரிய காரணங்கள் அதுதான். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கருத்தாய் இருக்க வேண்டும். அதான் இந்த மனுஷங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறா. சீக்கிரமாய் எங்களுக்கு இறங்கி வரட்டும். மற்றவங்களை குறித்து எங்களுக்கு தெரியாதியா, எங்களுக்கு இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிவன் ஜெபிக்கிறான். நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், சபையில் ரொம்ப அந்த தண்ணீர் 2004 என்னவோ தண்ணீர் பஞ்சங்கள் இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு 30 அடி இருந்தது, ஒரு 7 அடி அந்த உரை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி உரை இறக்கணும். அப்போது இந்த உரை இறக்க வந்தவங்க பார்த்துட்டு, இன்னும் நீங்கள் கிணறு தான் வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம் கிணறு தாப்பா இருக்குதுன்னு. சுற்றி எல்லாம் போர் போட்டாங்க. ஆமாம் போர் போட்டாங்க. உங்களுக்கு எப்படி தண்ணி இருக்குது? இருக்குது. ஒரு 2 அடி தண்ணி இருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கிக்கொள்ளாமே என்று நான் இறக்குனேன். அப்போ பார்த்துட்டு அவங்க இறக்கும் போது, இந்த மண் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல தான் கிடைக்குது, அது ஒரு மாதிரி அதாவது இந்த மண்ணுகளை அடித்து பிளேட் மாதிரி ஒரு மண், அது கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கும் அந்த மண். அந்த மண் இந்த இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் ஒரு இயேசுவான ஒரு கோயிலுங்கிறதுனால தண்ணி அப்படி எங்கே நிற்கு போல் இருக்குது அப்படின்ல அந்த மனிதர்கள் சொல்லிட்டு கடந்து போனாங்க. நான் அப்படித்தான் என்று சொன்னேன். அந்த நாட்களில் நான் ஜெபித்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த கிணத்துக்குன்னு இருக்கிற ஊற்று இந்த கிணத்துக்கு வரட்டும், இந்த கிணத்துக்குள்ள ஊற்று வேற எந்த கிணத்துக்கும் போக வேண்டாம். மற்ற ஊற்றுகள் போகிறது அந்தந்த கிணத்துக்கு போட்டோம், அதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. நான் சேமிக்கும் போது இந்த கிணத்துக்குள்ள ஊற்று இந்த கிணத்துக்கு வரட்டும், அப்படித்தான் ஜெபம் பண்ண. அப்போ நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடியவர், அதை மறந்துடக்கூடாது. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதுங்கிறத அவர் கவனிக்கிறாரு, அதுக்கு பதிலை கொடுக்கிறார். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதனால அவன் சொல்லும் போது இங்க சொல்றான், எங்களுக்கு இறங்கட்டும்னு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. மற்றவர்களுக்கல்ல, எங்களுக்கு. அடுத்த வசனத்தில் வரும்போது, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம், எங்களை ரட்சிக்கும் தேவனே உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ரொம்ப தாழ்த்தப்பட்டு போனையா, எல்லாராலும் ரொம்ப நாங்கள் வெறுக்கப்பட்டோம். குடும்பத்தில் வெறுத்துட்டாங்க, ஊரில் வெறுத்துட்டாங்க, நண்பர்கள் வெறுத்துட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல வெறுத்துட்டாங்க, படிக்கிற இடத்துல வெறுத்துட்டாங்க. அநேக நேரம் எனக்கு நானே ஒரு வெறுப்போடு கூட இருக்கிறேன்னா ஏன் இருக்கணும்னு சொல்லி, இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் எங்களை கைவிடாதீங்க, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி இந்த மனிதன் இங்கே ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் 10, அவர்களுடைய தேவன் எங்கே என்று இவங்க விசுவாசிக தானே, ஏன் இவங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்று மற்றவர்கள் இதை குறித்து ஏளனமா சொல்லக்கூடாதியா, இதனால நீங்க எங்களுக்கு இறக்க செய்யுங்க. இவங்க சபைக்குள்ள போறவங்க தானே, இவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, அவங்க தேவன் என்ன செய்தார் என்று மற்றவர்கள் கேட்டுவிடக் கூடாதியா, அதனால இவங்களுக்கு நீங்க இறக்க செய்யுங்கன்னு சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இப்படியே சொல்லி வரும்போது அநேக காரியங்கள் அவன் சொல்லிக்கிட்டே வர்றான். கடைசி வசனத்தில் வரும்போது, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலும் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். அதாவது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உம்மை புகழ்வையா, அதோடு தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். உம்மை எப்பொழுதும் நாங்கள் துதிப்போம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எல்லா இடத்திலும் சொல்லி வருவோம் என்று இந்த மனிதன் இங்கே
சொல்லுகிறான். கர்த்தர் அந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதல்ல சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு மீதியான ஒரு துணிக்கை, மீதியான காரியத்தை எடுப்பேன் நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளில் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. போயிடுங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் வந்து நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொந்தமாக்கி கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை கேட்பதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே போகிற காலம். 2 பகுதி போகும். எப்பவும் சொல்வது போல, ஒன்று சரியான வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஆட்கள் இல்லாத காலம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நன்மை செய்வார், இப்படிப்பட்ட போதனைகள் மாத்திரம் கேட்கும்போது விருப்பமாக இருக்கும். இதை மாத்திரம் பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு பகுதி எப்படி இருக்கும் என்றால், ஆலயத்திற்கு செல்வதையோ வேத வசனத்தை கேட்பதையோ வேத வசனத்தை கடைப்பிடிப்பதையோ இல்லாமல் குறைந்து கொண்டே போகும். நமக்குள்ளே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்குள்ளாக எந்த ரீதியில் நான் வளர்ந்துருக்கிறேன், கர்த்தருடைய இடத்துல நான் வளர்ச்சி எப்படி இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிப்பது மிக அவசியம். நம்ம ஏதோ ஒரு கருத்துக்களையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கையோ பேச போகிறதில்ல. வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆக அந்த பயபக்தியோடு கர்த்தர் எந்த காரியத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார், வேத வசனம் கர்த்தர் தான் என்னோடு பேசுகிறார் என்கிற உறுதிப்பாடு. செய்தியில் ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு வேத பகுதி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைக்கு ஒத்து போகிற மாதிரி வரும். அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்வது. இப்போ இன்றைக்கும் சில காரியங்களில் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம், நம்ம தெரிந்து கொள்வோம். வாசிக்கலாம். வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எதிராக இதில் தொடர்ந்து வரும்போது சில காரியங்களை பார்க்கிறோம். இதில் கர்த்தர் துணையின் ஆண்டு. கர்த்தர் யாருக்கு துணை இருப்பார்? அப்படி துணை இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும்? இது குறித்து நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் துணையாக ஏன் இருக்க வேண்டும்? இல்லை என்றால் அவர் துணையாக இருந்து செய்யக்கூடிய காரியம் என்ன? இது குறித்து முன்பதாகவும் சில காரியங்களை பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு சில காரியங்களை பார்ப்போம். இது தியானிக்கும் பொழுது இந்த 11 மாதங்கள், இந்த 12வது மாதத்தில் இந்த நாள் வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செய்திருக்காரு என்று யோசித்து பார்க்கும்போது அப்போ நமக்கு வேத வசனத்தை படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு முன்பாக அவர் செய்திருக்கிறார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் செய்வார். இந்த வருடத்தின் முடிவு வரை அல்ல, அவருடைய வருகை வரைக்கும், நம்முடைய காலம் முடிய வரைக்கும் கர்த்தர் துணையாக இருந்து செய்வார். அப்படி ஏன் துணையாக இருக்க வேண்டும்? துணையாக இருந்து அவர் என்ன செய்வார்? பொதுவான காரியங்களை நம்ம சொல்லிடலாம். தேவன் எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செய்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், இதெல்லாம் அவர் செய்யக்கூடியவர் தான். ஆனால் வேதத்தில் குறிப்பிட்டு எந்த காரியத்தை போட்டிருக்கு, அவர் துணையாக இருந்து என்ன செய்கிறார் என்று, அது நம்ம சில காரியங்களை நம்ம தியானிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஒரு 8 குறிப்பு பார்ப்போம். கர்த்தர் துணையாக இருந்து என்ன செய்கிறார் என்று. அதில் முதல் காரியம், கர்த்தர் துணையாக நின்று அவர் என்ன செய்கிறவர்? யுத்தம் பண்ணுகிறவர், சண்டை போடுறவர். சரி, இது எந்த சூழ்நிலையில சண்டை போட்டார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சண்டை போட்டார் என்பது, யுத்தம் செய்தார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்திருக்காங்கன்னு வைங்க, ஒரு டிஐஜி வந்திருக்காரு, இல்லை ஒரு மினிஸ்டர் வந்திருக்காங்க. அந்த மினிஸ்டர் வாசல்லேருந்து இறங்கும் பொழுது ரோட்டில் போகிறவங்க ஏதோ குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் நம்ம அந்த மினிஸ்டருக்காக போய் என்ன செய்வோம்? தைரியமாக இறங்கி சண்டை போடுவோம். ஏன்? நமக்கு பிரச்சனை வந்தால் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை நம்ம யாருக்கு அதிகமாக பலம் இருக்கோ, நமக்கு பிரச்சனை வராதோ, இப்படிப்பட்டவருக்கு, பலம் வாய்ந்தவர்களுக்கு நம்ம யுத்தம் செய்வோம். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் யுத்தம் செய்கிறார் என்றால், திக்கற்று இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அதுக்கு மேலே உள்ள பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறாங்க. எகிப்திலிருந்து கடந்து வரும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இப்போ முன்பாக முன்னேறி போகவும் முடியாது, பின்பாக வந்த இடத்திற்கும் அவர்கள் திரும்ப போக முடியாது. நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், ஒரு பயம் இருக்கு, ஒரு தவிப்பு இருக்கு, ஒரு வேதனை இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, மரணம் என்கிறதான ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில் முன்னோக்கியும் போக முடியல. சரி, இருக்கிற நிலைமையே அப்படியே இருந்துடலான்னா அதுக்கும் வழியில், இப்படியே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறோம், பெரிய சேனை வந்து கொண்டு இருக்கு, ரதங்களை பூட்டி கொண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்வதற்கு அவர்களை பலப்படுத்தினார், அவர்களோடு இருந்தார், அவருடைய கரம் இருந்தது. அதெல்லாம் போடப்படலை. ஏன்னா வேதத்தில் ஒரு சில இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஜனங்களை பலப்படுத்தி அவர்களையே யுத்தம் செய்ய வைக்கிறார், அதில் ஜெயத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்துல வரும்போது எப்படி வாசிக்கிறோம்? ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அது கீழே உள்ள பகுதி வேணா வாசிக்கலாம். அடுத்த வசனத்தையும் நோக்கி, கடல். இப்போ இந்த இவர்களுக்கு விரோதமாக வந்தவர்களுக்கு, அதாவது தங்களுக்கு நேராக ஒரு ஆபத்து வருது. இந்த ஆபத்திலிருந்து இவர்கள் விடுதலையாவதற்கு இவர்கள் செய்த காரியம் என்று ஏதாவது இருக்குதா? இவர்கள் தேவனை நோக்கி வேண்டினார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள், அப்படிலாம் இருக்கா? முறையிட்டது யார் மாத்திரம்தான்? மோசே மாத்திரம்தான், தேவனுடைய ஊழியக்காரன் மாத்திரம்தான் முறையிட்டான். இந்த ஜனங்கள் புலம்ப தான் ஆரம்பிக்கிறாங்க, பயப்பட தான் ஆரம்பிக்கிறாங்க. தேவன் யாருக்கு தான் துணையாக இருப்பார் என்று பார்த்துட்டு வருகிறோம்? உத்தமர்களுக்கு தான் அவர் துணையாக இருப்பார். இந்த ஜனங்கள் உத்தமமாக இல்லை. உத்தமத்தை குறித்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புவது உத்தமம், சந்தேகப்படாமல், இப்படி நிறைய ஒவ்வொரு மனிதர்களுடைய சுபாவத்தை பார்த்தோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது உண்மையில்லாத ஜனங்கள், உத்தமம் இல்லாத ஜனங்கள், ஆனாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக அவர் துணை நின்று யுத்தம் பண்ணினார். நம்மளும் யோசித்து பார்ப்போம், இந்த வருடத்தில் மாத்தோம், இந்த 11 மாதங்களில் எத்தனை முறை நம்ம கர்த்தருக்காக உத்தமர்களாக இருந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஆலயத்துக்கு வருவதாகட்டும், ஜெபிப்பதாகட்டும், கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியங்கள் ஆகட்டும், எந்த காரியத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உத்தமம் சரியாக இல்லாத போதும் கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும். சில நேரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அவருக்கு எப்படி நான் பேசினாலே என்ன ஆயிடுது? சண்டை வந்துடுது. நான் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, இதை நான் எப்படி கேட்க போகிறேன்னு தெரியல, எப்படி நான் சொல்ல போகிறேன்னு தெரியல. சாட்சியின் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும், சாட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வதோட ஒரு காரியம் என்ன? கர்த்தர் மற்றவர்களுக்கான அற்புதங்களை செய்யும் பொழுது, நன்மைகள் செய்யும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் பலப்படுவதற்கு அது அதிகமாக இருக்கும். கர்த்தருக்காக இவங்க இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்கன்னா
அப்போ நான் இதை விட அதிக வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தர் இவர்களுக்கு நன்மை செய்தால் எனக்கும் செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தான் வரணுன்றது. சாட்சியின் கூடத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இதை எப்படி கேட்க போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல, பயமாக இருந்தது, பிரச்சனை ஆகுன்னு. ஆனால் நான் கேட்டேன், எனக்கு சம்மதமான நல்ல பதில் வந்தது. காரணம் என்ன? அவர்களுக்காக யுத்தம் செய்தது யார்? கர்த்தர். இது இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நம்ம சாட்சி சொல்ல வர்றதில்ல, நம்ம சொல்லலை. நம்ம யோசித்து பார்ப்போம், எத்தனை சூழ்நிலையில் நம்ம உங்ககிட்ட எப்படி பேச போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம், எப்படி புரிய வைக்க போகிறோம். வேலைகளில் இருக்கட்டும், குடும்பங்களில் இருக்கட்டும், படிக்கிற இடங்களில் இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கணும் போதெல்லாம் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விலக்கி சமாதானத்தோடு நம்மை காத்ததற்கு காரணம் அவர் நமக்காக யுத்தம் செய்தார். அதுதான் கர்த்தர் துணையாக இருந்தது. அவர் இன்னும் துணையாக இருப்பார். தைரியமாக இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மன கஷ்டம் வந்தாலும், அது குடும்பமாக இருக்கலாம், வெளியிடமாக இருக்கலாம், நம்ம போய் பேசி ஏதாவது பண்ணாது என்னதான் ஆகும்? பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். நம்ம சும்மா இருப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். இப்போ முதல் காரியம், கர்த்தர் நமக்காக அவர் என்ன செய்கிறார்? யுத்தம் செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? நம்மளால் இயலாத சூழ்நிலை, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவர்கள் ஏதாவது பண்ணினாலும் பிரயோஜனமே இருக்காது, இவங்க அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் போனாலும் ஒன்றுமே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களில் அவர் யுத்தம் செய்கிறவர். நமக்கு இதுவரை செய்தார், இனியும் அவர் செய்வார். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தெரியும். நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இங்க இன்னொரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் எதற்காக துணை நிற்கிறார்? தானியேல் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். அது திரும்ப வாசிக்கலாம் அந்த பகுதியை. நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். திரும்ப மேல இருந்தே வாசிங்களேன் அந்த முதல் பகுதி. இதுல தெளிவாய் வாசிக்கிறோம். நான் அவனுக்கு பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் துணையாய் நின்றேன் என்று எழுதவில்லை. தேவன் எந்த சூழ்நிலையில எந்த காலகட்டத்தில் இருந்தேன் என்பதை அவர் தெளிவாக போடுகிறார். ஏன்னா அவர் சும்மா போடலை, அவனுக்காக நான் நின்றேன் என்று. ஒரு மனிதர்களுக்கோ இல்லை நம்ம கூட எடுத்துப்போமே, ஒரு உதவி செய்வதோ ஒரு நலன் செய்வதோ, இப்போ என்னால் முடியும் என்பது போல் எனக்கு செய்வது பெரிய விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நோட்டு இருக்குது, இந்த நோட்டை என்னால் தூக்கிட்டு போக முடியும், நான் வெளியே போகிறேன், அன்பு நிமித்தமாக இல்லை கொடுங்க இந்த நோட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்கிட்டேருந்து நோட்டை வாங்கிட்டு நான் நோட்டை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் என் கூட நடந்து வந்தால் போதும் என்று சொல்வது பெரிய விஷயம் அல்ல. அது பெருசு தான். ஆனால் என்னால் தூக்க முடியாது. இப்போ இங்கே இருக்கிற அந்த பெரிய அட்டைப்பெட்டியை நான் தூக்கிட்டு வரேன், இது என்னால் தூக்க முடியல, நல்ல உச்சி வெயிலில் நான் நடந்து வரேன். இந்த நேரத்தில் என்னிடத்துலேருந்து அந்த பெட்டியை வாங்கும் பொழுதோ அந்த பாக்ஸை வாங்கும் பொழுதோ அது எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ரொம்ப செய்கிற காரியம் ஒன்று தான். ஒரு இடத்துல இருந்து நம்ம உதவிக்காக ஒரு காரியத்தை கேட்குறோம். ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியம் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் வாசிக்கிறோம், திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தினுடைய துவக்கத்தை. தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்த, அவனை என்றால் தானியேலை குறித்து இங்கே வாசிக்கிறோம். தானியேலை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். சரி, தேவன் எந்த சூழ்நிலையில இதை செய்தார் என்பதை நம்ம பார்ப்போம். முதல்ல திடப்படுத்துவது என்றால் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். திடப்படுத்துவது என்றால் உறுதியாக இருப்பது, அசையாமல் இருப்பது, அதுதான் திடப்படுத்துவது. நமக்கு தெரிந்தது போல் சொன்னால், ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு மணல் குவியலை வைக்கிறோன்னா ஏதோ ஒன்று குமிச்சு இப்படி வச்சிடறோன்னா சரிஞ்சிரும். அதை திடப்படுத்துவது என்றால் நல்லா அமுக்கி பிடிச்சி அசையாத மாதிரி இருப்பது எந்த விதத்திலும், அதுதான் திடப்படுத்து. உடைந்து விடாமல் இருப்பது, அசைந்து விடாமல் இருப்பது, தளர்ந்து போகாமல் இருப்பது, அதுதான் திடப்படுத்துவது. திடப்படுத்துவோம். தொடர்ந்து பலப்படுத்துவது என்றால் நமக்கு தெரியும், நம்மை தைரியப்படுத்துவது, நமக்கு ஒரு பலனை கொடுப்பது, சோர்ந்து போகாதபடி. சரீர பலன் மாத்திரமல்ல, இருதயத்திலையும்
ஒரு பலம். நமக்கு தெரியும், நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது சில பண கஷ்டங்கள் வரலாம், சில வியாதிகள் வரலாம், உடம்பு முடியாமல் போயிடலாம். நமக்கு இருக்காது, ஆனால் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளுடைய நிலைமை எப்படி ஆயிரும்? நமக்கு சில நேரம் கால் வேடன்னு ஆயிரும், உடம்பு ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும். நம்ம உடல் நல்லா தான் இருக்கும், ஆனால் மனது சோர்ந்து போகும்போது உடலும் தானாக சோர்ந்து விடும். அப்போ பலப்படுத்துவது என்பது சரீரத்தையும் பலப்படுத்த வேண்டும், இருதயத்தையும் பலப்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் தானியேலுக்கு அவர் துணை நின்று அவர் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். அதுதான் வாசிக்கிறோம் தரியு அரசாண்ட காலத்தில். எந்த காரியத்திற்கு இவர் செய்தார் என்றால், இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரங்களில் நம்ம 6வது அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும்போது தெரியும், சிங்கங்களின் கெபியிலே தானியேலை போடுவதற்கு கையெழுத்து இடப்பட்டது. இதை அறிந்தும் தானியேல் அவன் எப்பொழுதும் செய்கிறது போல 3 வேளையும் பலகணிகளை திறந்து வைத்து அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால அவனை சிங்கங்களின் கெபிகளில் போடுவதற்கு உத்தரவு போடப்பட்டது. இது எந்த சூழ்நிலை? தானியேல் எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நபர். அதான் வயத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய காரியத்தை தவிர அவன் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த தப்புமே அவன் செய்யலை. யோசிப்போம், நான் என்ன ஊரில் எவ்வளவோ தப்பு செய்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, எவ்வளவோ காரியம் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை கொண்டு போய் சிங்கங்களின் கெபிகளை போடுறாங்க. நான் 3 வேளையும் நான் தேவனை தானே ஜெபிச்சேன், நான் வேற என்ன தவறு செய்தேன்? அதுவும் அவருக்கு நான் நன்றி தானே சொன்னேன். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஸ்தோத்திரம் செய்தான், அவன் தேவைகளை கேட்டுக்கொண்டான்னு இல்லை. நம்ம இன்னைக்கு 3 வேளை இல்லை, 6 வேளை கூட ஜெபிப்போம். ஆனால் நம்முடைய ஜெபம் எதுவாக தான் இருக்கும்? எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை தான் இருக்கும். ஆனால் அவன் 3 வேளையும் எதற்காக அவன் ஜெபித்தான்? தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக மட்டும்தான். அப்போ நன்றி செலுத்துறவன் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, என்னை ஏன் சிங்கங்களின் கெபிகளில் போடுறாங்க? இந்த ஒரு மன சூழ்நிலை. அடுத்து பார்க்கும்பொழுது, அவனை மிகவும் நேசித்ததான ராஜாவே என்ன செய்கிறான்? சிங்கங்களின் கெபியில போட. என்ன வாசிக்கிறோம்? சிங்கங்களின் கெபிகளில் போட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ராஜாவுக்கு எப்படி இருந்தது? அவனுக்கு மனதுக்கு வேதனையா இருந்தது. அதுதான் வாசிக்கிறோம். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியல. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை? தன்னை ராஜாவே நேசிக்கிறார். ராஜா நினைச்சா என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவராலும் உதவி செய்ய முடியாத நிலைமை. பணம் இருக்கு, வசதி இருக்கு, அவங்க நினைச்சா எனக்கு இதெல்லாம் செய்யலாம், ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. யோசிக்கிறோம் இல்லையா? வெளியெல்லாம் வேணாம், சொந்த குடும்பங்கள்லயே இருக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்யாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யாமல் இருக்கலாம், கணவனுக்கு மனைவி செய்யாமல் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்கு செய்யாமல் இருக்கலாம். இது அவங்க நினச்சா செய்யலாம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? செய்ய மாட்டாங்க. இப்படி உதவியற்று ஒரு தவறு செய்யாமல் ஒரு குற்றம் சுமத்தினா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? செய்யாத தப்பை இதை செஞ்சிட்டாங்க, நீ இதை பண்ணிட்ட அப்படின்னு நம்ம குற்றம் சுமத்திட்டா நமக்கு அது எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ வேதனை வரும். திரும்ப நம்ம செய்யணும், சொல்லணும், மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அவனை விடுதலையாக்குவதுக்கு தான் அதில் வாசிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 11:1 வாசிங்க முதல்ல இருந்து. நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். அப்போ கர்த்தர் துணையாக எதுக்கு இருக்கிறார்? அவர் திடப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும். எந்த சூழ்நிலையில நம்ம யோசிப்போம், நான் கர்த்தர்கிட்ட தான் நான் ஜெபிக்கிறேன், நான் வாரம் ஆலயத்திற்கு போகிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன ஆகுது? பிரச்சனை வருது, இது மாற மாட்டேங்குது. என்கிட்ட தவறுன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், எல்லாம் நான் சரி பார்த்து தான் இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை. அது வெளி இடத்துல இருந்து இல்லை, நேசிக்கிறவர்கள் இடத்துல இருந்தே பிரச்சனை. தானியேலுக்கு இப்படி தான் வந்தது. ராஜாவின் இடத்துல இருந்து அவன் யாரை நேசித்தானோ, அவனை யார் நேசித்தார்களோ அவர்கள் இடத்துல இருந்தே பிரச்சனை. அப்போ இந்த மனது உடைந்து விடாதபடி, தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் தானியேலுக்கு துணை நின்று அவனை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். அப்போ அடுத்த 2 காரியம். ஒன்று, அவர் நமக்காக நம்மளால் இயலாத போது, நமக்கு வழியே தெரியாத போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அடுத்த காரியம், அவர் நம்மை திடப்படுத்துகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். 70வது சங்கீதத்தில் 70வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே தீவிரமாய் என்னிடத்தில் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் மாணவர். இதில் பார்க்குறோம், தேவன் துணை நின்று அடுத்து அவர் செய்யக்கூடியதான ஒரு காரியம் விடுதலை கொடுக்கக்கூடியவர். விடுதலை எதுக்கு வேணும்னா, நம்ம எழுத்தின்படி ஜெயிலில் இருக்கிறோம், எங்கேயாவது கைது செய்யப்பட்டுக்கிறோம் என்பதல்ல. விடுதலை நிறையா காரியங்களிலிருந்து வரணும். ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வரணும். சமாதானம் இல்லாதபடி ஒரு சண்டை, ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும். சில நேரங்களில் சில நினைவுகளில் நம்ம மாட்டி அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி இருப்போம். சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சில எண்ணங்களை நம்மளால் மாற்றவே முடியாது. நம்ம எவ்வளோ வரணும்னு நினச்சாலும் ஒருவேளை அது பழைய நினைவுகளோ இல்லை இருக்கிறதோ ஏதோ ஒரு அந்த எமோஷனல் ஒரு ஹிட், அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு யோசித்தாலும் எனக்கு அந்த ஞாபகங்கள், அந்த யோசனைகள் அது என் மனசை பாதிப்படுது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விடுதலை தேவைப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் துணை நிற்கும் பொழுது அவர் என்ன செய்கிறவர்? விடுதலை அதுதான் அவர் துணை நிற்கிறார். அதில் வாசிக்கிற அந்த வசனத்தினுடைய துவக்கத்தை திரும்ப வாசிங்க. துவக்கம் எப்படி இருக்கு? நானும் இல்லை, நான் நோ. அப்படி என்றால் மற்றவங்க எப்படின்னு தெரியாது, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ இங்கே நிற்கும்போது சொன்னால் நான் முன்னாடி நிற்கிறேன் என்பதற்கும் நானோ முன்னாடி நிற்கிறேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நானோ முன்னாடி இருக்கேன்னா அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? அப்போ மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னா மற்றவங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நானோ நின்று கொண்டிருக்கிறேன். இது போல மற்றவர்கள் எப்படி இருக்கார்கள் என்று தெரியாது. மற்றவங்கெல்லாம் இதுக்கு நேர் எதிர்ப்பதமாக தான் இருக்கும். நானோ என்ற ஒரு வார்த்தை வருகிறது என்றால், நானோ பணக்காரன் அப்படின்னா மற்ற என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் எப்படி? அதற்கு நேர் எதிர்ப்பதம், மற்றவங்களாம் ஏழையாக இருக்கிறாங்க. நானோ முதியவன் அப்படின்னா அதனுடைய நேர்பதம் என்னவா இருக்கும்? மற்றவங்கெல்லாம் இளையவர். அப்போ இதில் வாசிக்கும் இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நானோ சிறுமையும் எளிமையும் மாணவன். அப்போ மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? இதற்கு நேர் எதிர்ப்பதமாக இருப்பாங்க. அவங்க சிறியவங்கலாம் இல்லை, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க ரொம்ப வசதியானவங்க, அவங்க ரொம்ப பலம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எப்படியோ இருக்காங்க. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவன் சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணை. இதுலேயும் தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிக்கிறோம், நீர் என் துணை என்று போடப்படலை. என்ன அர்த்தம் போட்டிருக்கு? நீரே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு வேற யாரும் துணை இல்லை, எனக்கு நீங்கள் மட்டும்தான் துணை இருக்கீங்க, வேற யாரும் இல்லை. அதான் நீரே என் துணையும். ஏன்னா என் கூட இருக்கலாம், கூட இருப்பதற்கும் துணையாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. குடும்பத்தில் 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் நம்ம கூட 20 பேர் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நமக்கு என்று துணை வரும்பொழுது யார் தான் நிற்கிறது? கர்த்தர். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் மாணவர். அப்போ நினைவில் வைத்துக்கொள்வோம், சில நாள் சிலருடைய பிரச்சனைகளிலையோ அவமானத்திலையோ சம்பந்தமே இல்லாமல் நமக்கு விரோதமாக பேசுவாங்க, நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. சில துக்கத்தில் மாட்டிக்கொண்டு இருப்போம், சில வழிகளில் மாட்டிக்கொண்டு இருப்போம், சில பாவத்தில் மாட்டிக்கொண்டு இருப்போம், சில விடணும்னு நினைக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதில் மாட்டிக்கொண்டு இருப்போம். சில நேரம் வறுமையில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு செயல்படுகிறேன், அதுலேருந்து விழுந்து கொண்டே இருக்கிறேன். இதில் இப்படி எதில் இருந்தாலும் கர்த்தர் துணையாக இருக்கும்பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். அதான் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று போடப்படலை. ஒரு உறுதி, மெய்யாகவே விடுதலை ஆவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ தேவன் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அடுத்த காரியம் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 86வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே
நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகுஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். சரி, இதற்கு மேல உள்ள வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 16வது வசனமும் 17வது வசனமும் வாசிக்கலாம். அடுத்து வாசிக்கிறோம். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு. அடுத்த காரியம் வாசிக்கிறோம். கர்த்தர் எதற்காக அவர் துணை நிற்கிறார் என்றால் தேற்றுவதற்கு துணையாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த தேற்றுதலுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றுக்காக பயணங்கள் இருக்கும். அதற்காக விரைந்து ஓடுவோம். நல்ல வறுமையில் இருக்கும், ஏழ்மையில் இருக்கும்னு வைங்க. நிறைய பணம் இருக்கணும், நிறைய வசதி இருக்கணும், அது இருந்தால் நமக்கு நிம்மதியாயிரும், பிரச்சனை இருக்காதுன்னு அப்படி ஒரு காலம் இருக்கும். சில நேரம் சில பொருட்கள் இருக்கணும், சில படிப்பு இருக்கணும், இந்த படிப்பு படிச்சுட்டா எனக்கு போதும், இல்லை இந்த வேலை கிடைச்சிட்டா எனக்கு போதும், நல்லாயிருவேன், இதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது என்ன வசதிகள் இருந்தாலும் என்ன நமக்கு பொருட்கள் இருந்தாலும் நம்ம அருகாமையில் உட்கார்ந்துவதற்கோ ஆறுதல் படுத்துவதற்கோ தேற்றுவதற்கோ ஆட்களை தான் என்ன செய்வோம். ஒரு வயது வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாயிண்ட் வராது. பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ பொருட்கள், எவ்வளோ வசதி இருந்தாலும் எதை நோக்கி தான் வரும்? என் கூட இருந்து நான் துக்கப்படும், நான் இப்போ அழுதுட்டு இருக்கேன், நான் வேதனையில் இருக்கேன் அப்படின்னாக்கா, உனக்கு நான் வீட்டில் இருக்க பொருள் வாங்கி தரலையா, செய்யலையா, துணி எடுக்கலையா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இது வேணும், எனக்கு என்ன வலிக்குது, எனக்கு என்ன தேவை என்னன்னு புரிச்சிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை தான் என் பாயிண்ட் அதில் தான் வந்து நிற்கும் லைஃப்பில். அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராகவும் இருக்கிறார், துணை நின்று தேற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு மனிதர்களுடைய தேற்றுதல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம்னு வைங்க, ஒரு காரியத்திற்காக அழுகிறோம், வேதனைப்படுறோம்னு வைங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை தேற்றுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் அதே காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு மாதமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம், 2 மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வருஷம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா மற்றவங்களுக்கு என்ன வந்துடும்? அது ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு வந்துடும். சும்மா இப்போ பாரு இதே தான் பண்ணுறப்பா, சும்மா அழுதுகிட்டே தான் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏங்க அவங்க கொஞ்சம் அழுகுறாங்க, என்னன்னு பாருங்கள், கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க அப்படி தான் இருக்கும், அது சரியாயிடாது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நின்று தேற்றக்கூடியவர். அதான் வாசிக்கிறோம். நம்ம இந்த வருஷத்தில் எடுத்துப்போம். இந்த வருஷத்தில் எத்தனை சூழ்நிலைகளில், எவ்வளவு நேரங்களில் குடும்பங்களோடு தான் இருக்கிறோம், நம்ம உறவுகளோடு தான் இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு நேரங்களில் தனிமையாக இருப்பதை நினைத்து வருத்தப்பட்டிருப்போம், சோர்ந்து போயிருப்போம், துவண்டு போயிருப்போம். அந்த நேரத்துல எல்லாம் ஆலயத்தில் எத்தனை முறை கர்த்தர் வேத வசனத்தோடு நம்மோடு பேசியிருப்பார், வீடுகளில் எத்தனை முறை வேத வசனத்தோடு நம்ம உணர்த்தி இருப்பார், பாடல் பகுதியில் நம்மளோடு பேசியிருப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் துவண்டு போகும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றி இருக்கும், நம்மை பலப்படுத்தியிருக்கும். நம்ம சில நேரம் இருப்போம், இந்த வாழ்க்கையே முடிச்சுக்கலாம், வெறுத்து போயிடுச்சு, என்ன இருக்கும், இதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் இருதயத்தில் ஏதோ ஒரு வேத வசனம் நமக்கு கொடுத்தோம். உன் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தரை நம்புகிறவள் செழிப்பாருங்க. இப்படி ஏதோ ஒரு வேத வாசனை நம்மை மீண்டும் கர்த்தருக்குள்ள ஓட நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த வேத வார்த்தைகள், இதுதான் கர்த்தர் நம்மை தேற்றின விதங்கள். அப்போ கர்த்தர் அடுத்த ஒரு காரியம், நம்ம இனி ஒருவேளை நமக்கு வேதனைகள் துக்கங்கள் வந்தாலும் நினைப்போம், நம்மை தேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து முடித்துருங்க. நீர் என்னை தேற்றுவதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்து. அப்போ கர்த்தர் இடத்துல கேட்போம், கர்த்தாவே நீங்கள் என்னை தேற்றுறீங்கன்னா அது எனக்கு என்ன செய்யணும்? ஒரு அடையாளத்தை காமிங்க. எப்படின்னா, எனக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை கீழ்த்தரமாக பார்க்குறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னை தேற்றுறீங்கன்னு சொன்னாக்கா இந்த காரியங்கள் என்ன செய்யணும்? மாறணும். இதுதான் ஒரு அடையாளம். எனக்கு விரோதமாக வரவங்க அடுத்து என் பக்கம் வரக்கூடாது.
அவங்க எனக்கு விரோதமாக செய்த காரியங்கள் அவங்களுக்கே பிரச்சனையாக போயிடணும். என்னை துக்கப்படுத்துகிறவங்க என்னை விட்டு அகன்று போயிடணும். என்கிட்ட வேதனைப்படுத்துகிறவங்க, என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறவங்க அடுத்து என்கிட்ட அன்பாய் பேசணும். இதுதான் அடையாளத்தை காட்டுவது. அப்போ தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை தேற்றக்கூடியவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 115வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். சரி, கேடகம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஷீல்ட், நமக்கு விரோதமாக சில காரியங்கள் வராதபடி இருப்பதற்கான ஒரு தடுப்பு. அது நம்ம வீட்டில் இருக்கோம் என்றால் வெளியில் இருக்கிறதான குப்பைகளோ தண்ணிகளோ வீட்டுள்ள வராமல் இருக்கிறதுக்கான கேடயம் காம்பவுண்டு செவர். வீட்டில் இருக்கிறோம் என்றால் வெளியில் இருக்கிறதான காரியங்கள் உள்ள வராமல் தடுப்பது கதவு, ஒரு கேடகம். இப்படி கேடகம் என்பது தடுப்புக்குரியது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக வருகிறதான வன்கண், இல்லை நமக்கு விரோதமாக வருகிறதான பொறாமை, நமக்கு விரோதமாக வருகிறதான மனிதர்கள், நமக்கு விரோதமாக வருகிறதான சொற்கள். தெரியுமா, ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது அந்த நாள் ஃபுல்லாக, சில நேரம் அந்த வாரம் ஃபுல்லாக கூட என்ன செய்து கொண்டிருக்கோம், நம்முடைய முழு சமாதானத்தையும் கெடுத்துரும், நம்மளை கோபப்படுத்தும். ரோட்டில் போகும்போது எவனா போகும்போது ஒரு வார்த்தை நம்மளை அப்படி திட்டிட்டு போயிடறாங்க, எதுனா நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக அது ஒரு கோபமாக இருக்கும். இல்லை குடும்பத்திற்குள்ளேயே இருப்போம், குடும்பத்திற்குள்ளேயே இருக்கிறதான ஒரு நபர் இன்னொரு நபரோடு பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து விட்டது என்றால் நமக்கு அது கோபம் வரும். சில நேரம் நம்மை துக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வரலாம். வார்த்தைகள் மட்டுமல்ல, நஷ்டங்கள் வரலாம், பண இழப்புகள் வரலாம், வியாதிகள் வரலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு காரியம் என்று குறிப்பிட்டுள்ள முடியாது, நமக்கு எதிர்பார்க்கவே முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். ஒரு பாதுகாப்பு இருக்கணும், விபத்து நடக்கக்கூடாது, எல்லா காரியத்திலுமே. அப்போ எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு கேடகம் என்றால் அதுதான், அது என்னிடத்தில் வராதபடி தடுத்து நிற்பது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். செங்கடல் இரண்டாக பிளக்கும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தியரும் ஒருவரோடு ஒருவர் சேரக்கூடாதபடி பிளவாக நடுவில் தேவன் இருந்தாராங்க. அதான் வாசிக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து அது வாசிங்க. அவர் அக்னி ஸ்தம்பமாக அவர் பிரித்து வைத்திருந்தார், ரெண்டு பேரும் ஒருவர் சேர முடியாதபடி. அப்போ தேவன் கேடகமாக இருக்கும்பொழுது இந்த காரியங்கள் நம்ம இடத்துல அணுகாது. நம்ம வேலை செய்கிறதோ, தொழில் செய்கிறோமோ, படிக்கிற இடத்துலையோ, குடும்பங்கள்லையோ, உறவுகள்லையோ, ஊழியங்கள்லையோ நம்மை வேதனைப்படுத்தாதபடி, நஷ்டப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி, நம்முடைய நிலைமை கீழே, அதாவது எந்த விதத்திலையும் நமக்கு ஒரு கீழான நிலைமை போயிடக்கூடாது. அது சமாதான குறைச்சலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை தாக்காதபடி நமக்கு கேடகமாக இருப்பது கர்த்தர் தான். நினச்சே பார்க்கலங்க இந்த பிரச்சனை வரும்னு, ஏதோ தப்பிச்சிட்டாங்க. கர்த்தரனும் செய்யக்கூடியவர். இப்போதான் வாசிக்கிறோம், அவர் நமக்கு அடுத்த காரியம், அவர் நமக்கு துணையாக இருப்பதற்கான காரியம் நமக்கு அவர். சில நேரத்தில் நம்ம சில காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு, ஐயோ இது நடந்துடவே கூடாது, இது எப்படி பண்ணணும்னு தெரியலையே, எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறேன்னு தெரியலையே, எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்பொழுது அது நம்மை நெருங்காதபடி, மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நமக்கு கேடமாக இருந்திருக்கிறார். இனியும் இருப்பார் வரக்கூடிய நாட்களையும், கலங்க தேவையில்லை. நம்மை அது மேற்கொள்வதல்ல. அது சொன்னது போல ஒரு சூழ்நிலையோ, மனிதனோ, குடும்பமோ, வெளியவோ எந்த காரியங்களும் கர்த்தர் நம்மை துக்கப்படுத்தவோ, வேதனைப்படுத்தவோ அவர் அனுமதிப்பதல்ல. அவர் நம்மை காத்து கொள்ள கேடகமாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 63வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அடுத்த ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது அவர் களி கூற பண்ணுகிறவர். களி கூறுவது என்றால் மகிழ்ச்சிக்கும் ஒரு படி அதிகம். அது மகிழ்ச்சி, சந்தோஷமாய் இருப்பதிலையும் ஒரு படி அதிகமானது. அதாவது சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கும்
வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கும் திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கும் மூன்றுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. சாப்பிட்டேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு சாப்பாடு இருக்குது, அதை நான் சாப்பிட்றேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் என்றால் அதற்கு மேலே ஒரு படி கூட என்னால் உள்ளே போக முடியாத அளவுக்கு நான் சாப்பிட்டேன், இது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். திருப்தியாக சாப்பிட்டேன் என்றால் பிடித்த உணவை நான் சாப்பிடுவது தான் திருப்தியாய் சாப்பிடுவது. ஏன்னா சாப்பிட முடியாத அளவுக்கு உப்புமா சேமியா எது வேணாலும் வயிற்றில் போட்டு அடைக்கலாம், நம்ம ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அது திருப்தின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எது பிடித்திருக்கிறோ அதுதான் திருப்தியாய் சாப்பிடுவது. அப்போ மகிழ்ச்சி என்பதை விட, சந்தோஷம் என்பதை விட, களி கூறுதல் என்பது இன்னும் ஒரு படி அதிகமான ஒன்று. அப்போ இதில் பார்க்கிறோம், அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததனால். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பார் என்றால், கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்றால், கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார் என்றால் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நம்மை அவர் களி கூற செய்கிறவர். மகிழ்ச்சிக்கும் ஒரு படி அதிகமாக அவர் மகிழ்ச்சி செய்கிறவர். சரி, இப்போ மகிழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? ஒரு வியாதி வரணும், வீட்டில் ஒரு பொருளை திடீர்னு வேலை செய்யாமல் போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ஒரு நஷ்டம் வரணும், இதெல்லாம் வந்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்குமா? ஏதாவது ஒரு நல்ல காரியங்களோ மகிழ்ச்சியான காரியங்களோ நடந்தால்தான் களிக்கு வரும். சும்மாவே, ஏன்னா சந்தோஷமாக இருப்பார்கள்னு போடலை. ஏன்னா சந்தோஷம் சும்மாவே வந்துடும். எப்படி வந்துடும்னா, ஒரு 4 வார்த்தை ஒரு ஜோக் சொல்கிறோம், சிரித்து பேசுகிறோம், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் இருக்கோன்னா இது ஒரு சந்தோஷம் வந்துடும், நல்லா பேசிக்கிறாங்கன்னா. ஆனால் களி கூறுதல் என்பது அப்படி இல்லை. களி கூறுதல் என்றால் ஒரு கொண்டாட்டம். அது நமக்கு தெரியும். இப்போ திடீர்னு நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், புதுசாக நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒரு நம்ம சாதிக்கிறோம், திடீர்னு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது தான் இது கொண்டாட்டம், இதுதான் களி கூறுவது. திடீர்னு கூப்பிட்றாங்க ஆஃபீஸில் நமக்கு ப்ரொமோஷன் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் ஏறுது, இப்படிப்பட்டதான இதான் ரொம்ப ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும்போது தான் களி கூறுதல் வரும். அப்போ கர்த்தர் துணையாய் இருக்கும் பொழுது நம்மை களி கூற பண்ணுகிறார் என்றால் அதனுடைய உள்ளடக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அது செய்தால்தான் அந்த களி கூறுதல் வரும். அப்போ கர்த்தர் ஏதோ சும்மா நமக்கு துணையாக இருக்கல, நான் கூட இருக்கிறேன், உன்னை தைரியப்படுத்துறதுக்காக உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துறதுக்காக கூட இருக்கிறேன், உன்னை தேற்றுறதற்காக கூட இருக்கிறேன், இதை மாத்திரம் அவர் செய்கிறதல்ல, இதையும் அவர் செய்கிறார். இதை செய்து அதோடு மாத்திரம் இல்லாதபடி அவர் என்ன செய்கிறவர்? களி கூறும்படி செய்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் கடைசியா. ஏசாயா 50வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் துணை செய்யும் பொழுது நாம் வெட்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அதான் நிறைய வசனங்கள் இருக்கு, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஒரு கேள்வி வந்துடக்கூடாது, நீங்கள்லாம் இத்தனை வருஷம் நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்னாச்சு, ஊழியம் செஞ்சு என்னாச்சு, அவ்வளோ பண்ணிங்களே என்னாச்சு, கர்த்தரை நம்புகிறேன், நான் அப்போவே சொன்னேன் கேட்டிருக்கலாம், அப்போவே சொன்னேன் செஞ்சிருக்கலாம், இப்படி என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வெட்கப்படுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. ஒருவேளை நமக்கு ஞானம் குறைவாக இருக்கலாம், படிப்பு குறைவாக இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம், நம்மோடு போட்டி போடுறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அனுபவத்தில் வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், படிப்போ தொழிலோ ஊழியமோ குடும்பமோ ஏதோ ஒரு காரியத்திலும் இவங்களோட எப்படி நான் காம்படேட் பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன ஆக போகுது, என்ன சூழ்நிலை வந்தாலும் நினைக்க வேண்டியது என்னுடைய வெற்றி என்னுடைய ஜெயம் என்னை கொண்டு அல்ல, என்னோடு இருப்பவரை கொண்டு. நான் முடிவு பண்ணுறதில்லை, என் கூட இருக்கிறவரை கொண்டு. அப்போ தேவன் எனக்கு துணையாக இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள் பிரச்சனைக்கு வரட்டும், எவ்வளோ பெரிய நஷ்டங்கள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முடிவு என்று ஒன்று இருக்கிறது.
அந்த முடிவில் கர்த்தர் நம்ம என்ன செய்வதில்லையாம்? வெட்கப்படுத்துவதில்லை. தொடர்ந்து வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நாங்கள் என்று போடப்படலை, ஆகையால் நாம் என்று போடப்படலை, ஆகையால் கர்த்தருடைய ஜனம் என்று போடப்படலை. இது ஒரு தனிப்பட்ட மனிதனான ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். 2 காரியத்தை நான் வெட்கப்படேன்னு சொல்லிடுறான். இன்னைக்கு நம்மளும் சொல்லுவோம், நான் கர்த்தர் நம்பி இருக்கேங்க, ஜெபிச்சிருக்காங்க, கர்த்தர் செய்வார். இதை ஒரு சொல்லிடுவோம். சொல்லிட்டானா நமக்குள்ளேயே என்ன எண்ணங்கள் தெரியுமா ஓடிட்டு இருக்கோம்? நடக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்து கேள்விக்குறின்னு நான் சொல்ல மாட்டேன், கேள்விக்குறி இருக்காது, நமக்கு சந்தேகங்கள் இருக்காது, இது நேரடியான ஒன்று. ஆனால் இதனுடைய அந்த ஷேடோவான பயம் இருந்து கொண்டே இருக்கும். நடக்குமா, என்ன போர் தெரியல, வேற ஏதாவது நடந்துருமா, நம்ம இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இது இப்படி போய் முடிஞ்சிருமா, இது இப்படி தானே நடக்கணும், இப்படி ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உறுதி இருக்காது. ஆனால் இங்கே வரும்போது வாசிக்கிறோம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நாம் யார் என்பதும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறது? இப்படி பண்ணாதப்பா, இது சரியா வராது, இப்படி பண்ணிடு, இப்படி தான் கரெக்டாக இருக்கும், இப்படி விட்டுட்டீங்களே, நீ என்ன பண்ண போகிறீங்க, இது இப்படி இருக்கு, என்ன வேணால் வரட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் பயம் பொறுத்தினாலும், யார் துக்கப்படுத்தினாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு என்ன செய்திருக்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா என் ஜபத்தை, என் வேண்டுதலை நான் யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? வானத்தையும் பூமியும் படைச்சவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வது போல, தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் படைத்ததற்கு எத்தனை நாட்கள் ஆனது? 6 நாட்கள் தான் ஆச்சு. சிலர் இந்த சில காரியங்களை சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு டார்வின் தியரி ஒன்று இருக்குது, இல்லை நிறைய என்ன சொல்லுவாங்க என்றால், இந்த உலகம் தோன்றுவதற்கு பல லட்சம் வருஷங்கள் ஆச்சு, ஒவ்வொன்று மூலத்திலிருந்து தான் ஒவ்வொன்று தோன்றினது. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கட்டடம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, கட்டடம் உருவாக்குறதுக்கு செங்கல் எதிலிருந்து வந்தது என்றால் செங்கல் மண்ணிலிருந்து வந்தது, மண் எதிலிருந்து வந்தது என்றால் மண் ஒரு மலையிலிருந்து வந்தது, இந்த மலை எதிலிருந்து, இப்படி ஒவ்வொன்றும் பின்னாடி போய்கொண்டே இருப்பாங்க. அப்படி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சின்னு சொல்லி அவங்க பின்னாடி போய்கொண்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்பேஸில் ஒரு அட்டாமிக் பாம் ஒன்று வெடிச்சுது, ஒரு பெரிய சத்தம் வந்தது, அந்த சத்தத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது, அந்த ஒளியிலிருந்து வந்த துகள்களில் தான் பூமி உருவானது என்று. சரி, இப்போ அந்த சத்தம் எப்படி வந்தது என்று சொன்னால் அதற்கு அவங்களுக்கு பதில் இருக்காது. தேவன் இல்லை, இந்த யூனிவர்ஸ் தானாக உருவாச்சு, ஒரு வெடிப்புலேருந்து உருவாச்சுன்னுவாங்க. இந்த சத்தம் எப்படி வந்ததுன்னா அதுக்கு அவங்களுக்கு பதில் இருக்காது. ஆனால் நமக்கு தெரியும், தேவன் எதுவாக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அவர் வாயின் வார்த்தையினால பூமியை படைத்தார். அந்த ஒளி, அந்த சத்தம் தான் உலகத்தை உருவாக்கினது. இன்னொரு தேரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் உருவதற்கு பல 1000 லட்சங்கள் ஆகியிருக்கும், உடனே உருவானதல்ல. அப்போ தேவன் எப்படி ஒரே நாளில் பூமியை வானத்தையும் படைத்தாரா அப்படின்னு. இதற்கு தியாலஜிக்கலாக எக்ஸ்பிளனேஷன் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 நாள் ஒரு வருஷம் போலவும் இருக்கு. அப்போ தேவன் ஒரு நாள் வானத்தையும் படைத்தார்னா அது 1000 வருஷம் எடுத்திருப்பாரு, அப்படி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு பேச்சு அது போகும். ஆனால் தெளிவாக வேதத்தில் போடப்பட்டது, விடியற்காலமும் சாயங்காலமும் ஆகி ஒரு நாள் ஆனது. அப்போ தேவன் வானத்தையும் பூமியும் எப்படி தான் படைச்சார்? இப்பொழுது இருக்கிறது போல அந்த நேர குறிப்பிட்டபடி 24 மணி நேரம் ஒரு நாளில் தான் அவர் படைச்சார். அப்போ எப்படி பார்க்கும்போது உலகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இத்தனை கோடி வருஷங்கள் ஆயிருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்றால் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு வாலிபமான ஒரு பையன் இருக்கணும்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ யாபேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ யாபேஸை பார்க்கும்பொழுது யாபேஸுக்கு எத்தனை வயது இருக்கணும்? இப்போ யாபேஸுக்கு எத்தனை வயது இருக்கணும் பார்க்கும்போது தோராயமாக சொல்லுங்கள். ஒரு 16 வயது 17 வயதுன்னு வைங்க. இதனை 17 வயது ஒருவன் உருவாக வேண்டுமென்றால் எத்தனை வருடம் ஆயிருக்கணும்? 17 வருடம் ஆயிருக்கணும்.
தேவன் ஆதாமை படைத்த முதல் நாளில் ஆதாம் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும்? குழந்தை இல்லை, அவன் வாலிபனா இருந்தான். அவன் குழந்தையா பிறந்து அவன் வளர்ந்து பெரியவனாகி அப்படியெல்லாம் இல்லை. அவனை படைக்கும் போதே அவனை எப்படி படைத்தார்? மனிதனாக படைத்தார். அவன் ஒரு மனிதனாக படைத்தார். இப்போ ஆதாம ஒருத்தவங்க முதல் நாள் பார்க்கும்பொழுது அவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க எப்படி சொல்லுவாங்க? கணக்குப்படி இது ஒரு குழந்தையா பிறந்திருக்கணும், இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்து இப்படி ஒரு மனிதனாய் உருவாவதற்கு ஒரு 25 வருடம் 30 வருடம் ஆயிருக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கில் எடுப்பாங்க. ஆனால் தேவன் உருவாக்கும் போதே முதல் நாளிலேயே அவர் எப்படி தான் உருவாக்குகிறார்? இத்தனை வருடங்கள் இருக்கிறதான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் உள்ளடக்கி தான் உருவாக்குகிறார். இது போல கர்த்தர் உலகத்தை உருவாக்கும் பொழுதே முதல் நாள் உருவாக்குனாலும் இத்தனை வருடத்திற்கான எல்லாவற்றையும் உள்ளே அடக்கியவராக தான் அவர் உருவாக்குகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா காரியங்களும் இனிமேதான் அவர் செய்ய வேண்டும் அல்ல, அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? செய்து வைத்து விட்டார். நம்ம ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் இடத்துல வேண்டுதல்களை வைத்திருக்கிறோம், அது ஒரு நாளும் நிறைவேறாமல் போகவே போகாது. நம்ம வெட்கப்படுவதே இல்லை. அப்போ பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து செய்யக்கூடிய காரியங்கள். முதல் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார், அடுத்து நமக்கு அவர் திடப்படுத்துகிறார், அடுத்தது பலப்படுத்துகிறார், அடுத்து நம்மை விடுவிக்கிறார், அடுத்து நம்மை தேற்றுகிறார், அடுத்து நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம்மை களிக்கூற பண்ணுகிறார், நாம் வெட்கப்பட போகாமல் அவர் இருப்போம். இதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அறிந்து வைத்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வீட்டிற்கு சென்று இந்த 8 வசனங்களையும் வாக்குத்தத்த வசனத்தோடு சேர்த்து 9 வசனம், இந்த 8 வசனத்தையும் தனியாக எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் படித்து இந்த வசனத்தின்படி கர்த்தாவே எனக்கும் நீங்கள் செய்யுங்க, இதுவரை செய்திருக்கிறீங்க, அதை நினைத்து நன்றி சொல்லி இனியும் செய்யுங்க என்று சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு அவை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.